அதிமுக தலைமைச் செயலகத்தில் நடந்த ஐடி விங் ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் கலந்து கொண்ட போது அவரை யாரோ செல்போனால தாக்கிய சம்பவம் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த தாக்குதலுக்கு பின்புலம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாச்சும் அதிமுக கௌரவமான வாக்கு வங்கியை வாங்கணும், இல்லைனா கட்சியில் இருக்க கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் மொத்தமாக போயிடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு மனசுல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. அதனால 2026 தேர்தலுக்குள்ள கட்சியை வலுப்படுத்தணும்னு சில முயற்சிகளை செய்துட்டு வராரு. ரொம்ப மும்முரமா அந்த முயற்சிகளை இறங்கியும் இருக்காரு. கூட்டணிக்கான நகர்வு, செயல் திட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவையும் வலுப்படுத்தணும்னு நினைச்சிருக்காரு. இப்பெல்லாம் சோசியல் மீடியா தானே எல்லாத்தையும் தீர்மானிக்குது. திமுக, நாம் தமிழர் கட்சியெல்லாம் எக்கச்சக்கமான ஐடி விங்ஸை கையில் வச்சுக்கிட்டு சமூக வலைத்தளம் மூலமா எதிர்கட்சி கொடுச்சல் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களோட கட்சி குறித்து நல்ல விஷயங்களை பரப்பிட்டே இருப்பாங்க. இப்பெல்லாம் ஐடி விங்ஸ் தான் முக்கால்வாசி பரப்புரைகளை செய்யுதுன்னா அது மிகையாகாது. அந்த ஐடி விங்கை முதல்ல ஸ்டெடியா வச்சுக்கணும்னு முடிவெடுத்த எடப்பாடி ராயப்பேட்டையில் இருக்கிற அதிமுக தலைமை அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கூட ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்துறாரு. இதுக்காக எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைமைக்குள்ள வரும்போது வெளியே இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கும் ஜெயலலிதா அம்மையார் சிலைக்கும் மாலை போட்டு மரியாதை செலுத்தி முடிச்சுட்டு நேரா அந்த தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் அங்க வச்சிருக்க அந்த LED விளம்பர பலகையும் அவர் திறந்து வைக்கிறாரு. இந்த பலகை நிரந்தரமா அதிமுக தலைமை அலுவலகத்தில் வச்சிருப்பாங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஐடி விங் சார்பில் அதிமுகவோட சாதனைகளை காட்சிப்படுத்தக்கூடிய வகையில ஜெயலலிதா, எம்ஜிஆர், எடப்பாடி பழனிசாமி இவங்களோட நிகழ்ச்சிகள், இவங்களோட பேச்சு இது எல்லாத்தையும் அந்த LEDல ஒளிபரப்பிட்டே இருக்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி 2024 அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக் போட்டு அந்த விளம்பர பலகையையும் பழனிசாமி திறந்து வைத்தாரு. அதுக்கப்புறம் கட்சி நிர்வாகிகள் கூட ஆலோசனை கூட்டம் ஒன்று நடக்குது. அதுல கலந்துகிட்ட எடப்பாடி பழனிசாமி நிறைய ஆலோசனைகளை கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுக்கிறாரு. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 15 மாசங்களே இருக்கிற நிலையில அதிமுக நிர்வாகிகளோட செயல் திட்டங்கள், ஐடி விங் நிர்வாகிகளோட செயல் திட்டங்கள் இது எல்லாத்தையும் பத்தி பேசி முடிவெடுக்கிறாரு. ஐடி விங்கோட செயல்பாடுகள் தேர்தல் வெற்றிக்கு ரொம்பவே முக்கியம் இல்ல, அதனால அவங்களுக்கு ஒரு சில தகவல்களையும் குறிப்புகளையும் கொடுத்து முக்கியமான ஆலோசனையில இறங்கியிருக்காரு. ரொம்ப விரிவான ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு. அதிமுகவோட சாதனைகள் எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த ஐடி விங்கோட தானே. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஐடி விங் நிர்வாகிகள் கூட எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரோட தரப்பு 2 பேருமே இதை பத்தி ஆலோசனை செய்திருக்காங்க. அதிமுக மக்களுக்காக நடத்தின போராட்டங்கள் இது எல்லாத்தையும் மக்கள் கிட்ட ரொம்ப சீக்கிரத்தில் கொண்டு போய் சேர்க்கறத பத்தி நிர்வாகிகளுக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுத்துட்டு இருந்தாரு எடப்பாடி. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அதாவது ஐடி விங் சார்பா அந்த LED டிஜிட்டல் போர்டை இபிஎஸ் திறந்து வைக்கும் போது திடீர்னு எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு செல்போன் இபிஎஸ் முகத்திலே பலமா விழுந்தது. உடனே இபிஎஸ் அதை தட்டி விட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாரே தவிர இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு எந்த சலனமும் அவர்கிட்ட இல்ல. அந்த அதிர்ச்சியை கூட எடப்பாடி பழனிசாமி முகத்துல நம்மளால பார்க்க முடியல. இதுவே அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா உடனே அந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா இபிஎஸோட அந்த தைரியம், அந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்ட அந்த பக்குவம் பாராட்டுக்குரியது. நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் இது யார் பண்ணதுன்னு சொல்லி கத்துறாங்க இல்லையா, அவங்களையும் அடக்கி வேண்டாப்பா விடுங்க, சாதாரண விஷயம் தானு சொல்லி அவங்களையும் அடக்கி சைலண்டா கூட்டு போயிட்டாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியா இது குறித்த வீடியோ சமூக வலைத்தளத்துல வேகமா பரவுறது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு பின்புலமா ஏகப்பட்ட தகவல்களை, விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருந்தாங்க. அதாவது திட்டமிட்டு எடப்பாடி மேல நடத்தப்பட்ட தாக்குதல், இதுக்கு ஓபிஎஸ் தான் காரணம், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வதந்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க. வீடியோ காட்சிகளும் காணொலி காட்சிகளும் அந்த இடத்துல போறதுக்கான ஒரு வாய்ப்பாக நீங்க திறந்து வைக்காங்க. அப்போது ஒரு நம்ம தம்பி பக்கத்துல போன் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த போன் எடுத்துட்டு இருக்கப்ப வாழ கோஷம் ஒரு உணர்வுபூர்வமா எல்லாருமே வாழ கோஷம் போற இடத்துல இளைஞர்களுக்கான நேரடியாக அண்ணன் வந்துட்டாங்கன்றதுல அவங்க கைப்பட்டு தவறி விழுந்தது. அது தவிர போன் அதுக்கான ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. ஆனா இந்த தகவலை அதிமுக மறுத்திருக்காங்க. இது சம்பந்தமா அதிமுக ஐடி விங் ஒரு வீடியோவை பதிவிட்டு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது இபிஎஸ் LED திரையை திறந்து வச்சப்போ ஏராளமான ஐடி விங் நிர்வாகிகள் அதை வீடியோ எடுத்தாங்க. அப்போ ஒரு தொண்டர் எடப்பாடி பழனிசாமி வாழ்கன்னு கையை ஒசத்தி கோஷமிட்டப்போ அவருக்கு பக்கத்துல இருந்தவரோட செல்போன் பறந்து எடப்பாடி பழனிசாமி மேல விழுந்தது. இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது. இதை ஊடகங்கள் வேறு விதமா திருப்பிட்டு இருக்காங்க. அதிமுக இளைஞர் படை எழுச்சி பெறுவதை பொறுக்க முடியாம சிலர் வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க நடத்துற நாடகம், அவங்களோட ஆட்டமெல்லாம் இன்னும் 15 அமாவாசைக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் எல்லாமே மாறும் அப்படின்னு ஐடி விங் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த சம்பவத்தை கையில் எடுத்து ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத் இபிஎஸ் மேல ரொம்ப பாசம் இருக்கிறது மாதிரி எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு. இபிஎஸ் அண்ணா மேல நடந்தது ஒரு திட்டமிட்ட வன்முறை தான், இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். திமுக அரசு இந்த சம்பவத்துக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு கடுமையா தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கண்டன பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இதுல எடப்பாடி அண்ணன்னு வேற சொல்லியிருக்காரு. இதுதான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் இந்த சம்பவத்துக்கு சந்தோஷப்படுறாரா இல்ல உண்மையாவே அதை கண்டிக்கிறாரான்னு நம்மளால கணிக்க முடியல. நீங்க அண்ணனு கூப்பிட்டாலும் சரி, அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, கட்சி ஒருங்கிணைப்பு நடக்காத ஒண்ணு. ஒரு நாளும் உங்க தரப்ப நாங்க கட்சிக்குள்ள சேர்த்துக்க மாட்டோம்னு எடப்பாடி தன்னோட செயல்பாட்டுகளை நிரூபிச்சுட்டு இருக்காரு. இலவு காத்துக்கிளி போல ஓபிஎஸும் அவரோட மகனும் கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.